நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவசாமி. விவரங்கள். மலைப்பிரதேசமான உதகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்திலேயே உறைபனி காலம் என்பது தொடங்கும். ஆனால் நடப்பு குளிர்கால சீசனை பொறுத்தவரையில் சுமார் 75 நாட்கள் தாமதமாக தொடங்கியிருக்கிறது. இதனால் ஒரு வார காலமாகவே குளிரின் தாக்கம் என்பது அதிகமாக வழக்கத்தை விட அதிகமாக காணப்படுகிறது. பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் கடுமையான குளிரும் நிலவுகிறது. இதன் காரணமாக அதிகாலை நேரங்களில் உறைபனி என்பது பல்வேறு பகுதிகளில் படர்ந்து காணப்படுகிறது. உதகை நகரை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வார காலமாகவே அதிகாலை நேரங்களில் பார்க்கும்போது ஒரு காஷ்மீர் போலதான் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சில நாட்களாகவே உதகையில் அதிகாலை நேரங்களில் 2 டிகிரி செல்சியஸ் 2.5 டிகிரி செல்சியஸ் என குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான நிலையில் இன்று காலை அது 1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக தான் பதிவாகி இருக்கிறது. அதே போல பனி அதிகமாக பெய்யக்கூடிய உதகை அருகே இருக்கக்கூடிய ஃபிங்கர் போஸ்ட், காந்தல், தலைக்குந்தா பகுதிகளில் 0 டிகிரிக்கு குறைவாகவே இன்றைய காலை வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடும் குளிர் நிலவுவதனால் இரவு நேரங்களிலும் அதிகாலை நேரங்களிலும் பொதுமக்களின் நடமாட்டம் என்பது இன்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே போல அவலாஞ்சி பகுதியிலும் 0 டிகிரியானது இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தாலும் பகல் நேரங்களில் வெப்பமானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் பகல் நேரங்களில் உதகை நகரில் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது அதிகபட்சமாக பதிவான நிலையில் தற்போது 24 டிகிரி செல்சியஸாக பதிவாகி வருகிறது. அதே போல இரவு நேரங்களில் செல்ல செல்ல குளிரின் தாக்கமானது அதிகரிப்பதன் காரணமாக அதிகாலை நேரங்களில் 0 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. இதனால் நீலகிரி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமின்றி உதகையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவசாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.